இந்த நடைமுறை இல்லாமலும் கூட சட்டமன்றத்தை நடத்தலாம். தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானாவில் அவர் அழைக்கப்படாமலே சட்டமன்றம் நடந்த வரலாறுகளும் உண்டு. இப்ப அதை வந்து திசை திருப்பறதுக்கு ஆளுநருடைய விவகாரத்தை கையில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அதுவும் ஒரு கருத்து நிலவுது. திமுக செய்யாத வரம்பு மீறல் அல்ல. திமுகவுடைய காலத்தில் தான் மரக்காணத்தில் சாராயம், திமுகவுடைய காலத்தில் தான் கள்ளக்குறிச்சி சாராயம், பாலியல் பலாத்காரம் தான் கேட்பாங்க, குடியிருந்து பைப்ல அடக்கம் தான் கேட்பாங்க, உண்டியல் கொடுக்குவாங்க. அவர் வந்து இப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்க போறாரு எடப்பாடி. சனாதனத்துல அங்க ஹிஜாப் போடுறது மட்டும் சொல்றான், அவன் எடுக்க அதை விட கேவலம் இது. சார், ஜனவரி 6ஆம் தேதி 2025ஆம் ஆண்டினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்தது இல்லைங்க சார். அதுல நம்முடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் போனாரு, அழைப்பை ஏற்று போனாரு. ஆனா வந்து உடனே வந்து வெளியே வந்துட்டார் சார். அவர் எந்த உரையும் வந்து அவர் நிகழ்த்தல. அதற்கு வந்து ஒரு காரணமா என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேசிய கீதம் வந்து ஒழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இதற்கு வந்து திமுக கடும் கண்டனத்தை தெரிவிச்சு ஆர்ப்பாட்டமும் செய்துகிட்டு வராங்க. அது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? அவர் வெளியேறியது சரியா இல்லை அது வந்து தவறா, எப்படி பார்க்கறீங்க? அதாவது எப்படின்னா, இந்த செய்தி போயிட்டு இருக்கு. இந்த செய்தியில வந்து எப்படின்னா ரொம்ப கேலி கூத்தாக தமிழ்நாடு சட்டமன்றம் மாறி போயிட்டு. அதாவது நம்ம ரெண்டாவது பேசுவோம், யாரு அரசியல் செய்யறாங்கிறத பாக்குற விட தமிழ்நாடு சட்டமன்றமும் மக்களுடைய கோரிக்கை அடிப்படையில மக்களிடத்தில் போட்டியிட்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற அவருடைய குரல்கள் மழுங்கடிக்கப்பட்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இது 3வது முறையான ஒரு சம்பவம். முதல் முறை சம்பவத்தில் அவர் வாசிக்க மறுத்தார், அவர் வந்து திராவிடங்கிற வார்த்தையை பயன்படுத்த மறுத்தார். இரண்டாவதும் அதே போன்ற ஒரு குழப்பம். சாவர்கர் பெயர் இருந்தது அப்படின்னு அதையும் ஒரு காரணமா சொன்னார். ஆமா, 3வது முறை தற்போது அவர் தேசிய கீதத்தை சொல்லிவிட்டு இது ஒரு செடிஷன், ஒரு தேச துரோகம், நேஷனல் அந்தம் ஆரம்பத்திலும் பாட வேண்டும் இறுதியிலும் பாட வேண்டும். அப்படி பாடுவதற்கு பதிலாக இவர் நீராடும் தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து பாடி இருக்கிறார்கள். ஆனால் தேசிய கீதத்தை எப்போதுமே நிறைவில் தான் பாட வேண்டும். எப்பொழுதுமே அப்படித்தான். பள்ளிக்கூடங்களிலும் சரி, சினிமா விழாக்களிலும் ஆரம்பத்தில் தமிழ்தாய் வாழ்த்து போடுவார்கள், பின்பு தேசிய கீதம். ஆனால் இதை ஏன் அவர் இந்த காரணத்தை வைத்து வெளியேறினார் என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. திமுகவுக்கும் அவருக்கும் பலவித மோதல்கள் ஒன்று. ஒன்றாவது, கவர்னருடைய விவகாரத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், கவர்னர் வந்து ஒரு நியமிக்கப்பட்ட உறுப்பினர் தான், நியமன உறுப்பினர். அவர் மக்களை சந்தித்தவர் இல்லை, மக்களிடத்திலே போட்டியிட்டவர் அல்ல. ஆனால் மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை. அதான் சொல்றேன், மக்களுடைய வந்து ரெப்ரசன்டேஷனும் அவர் கிடையாது. அவர் வந்து பாரதிய ஜனதாவினுடைய உறுப்பினராக கூட இருந்து கொண்டிருந்த ஒருவர். இப்ப இலகணேசன் போன்றவர்கள், CP ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை எல்லாருமே இன்றைக்கு கவர்னராக மாறி இருக்கின்ற போது அவருடைய உள்ளம் அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் ஒரு IPS அதிகாரி நாகாலாந்து மாவட்டத்தில் தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்காக நியமிக்கப்பட்டவரை தமிழ்நாட்டில் திமுகவை ஒடுக்குவதற்கா அல்லது திராவிட அரசியலை ஒடுக்குவதற்கா அவர் நியமிக்கப்பட்டார். ஒன்று. இப்பொழுது கவர்னர் சரியாக நடந்தாரா என்பதை விட அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது அதை பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு 51 63 வரை நான் படித்து பார்க்கிறேன். ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழிலும் இருக்கிறது. தமிழில் இருப்பதை விட ஆங்கிலத்தில் தெளிவாக சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மாநில கவர்னருக்கான உரிமையில் இந்த சட்டமன்றத்தில் உரையை படிப்பது ஒரு நடைமுறை தான். இந்த நடைமுறை இல்லாமலும் கூட சட்டமன்றத்தை நடத்தலாம். தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானாவில் அவர் அழைக்கப்படாமலே சட்டமன்றம் நடந்த வரலாறுகளும் உண்டு. ஆக சட்டமன்றத்தில் கவர்னரை அழைத்து ஒரு மரபுசார் விவகாரத்தை அவர்கள் நடத்தியிருக்கலாம். அதில் கவர்னர் அரசாங்க உரையை மட்டும்தான் படிக்க வேண்டும். அரசாங்கத்தின் உரையை படிக்காமல் அவருடைய சொந்த உரையை படிப்பதற்கு அரசியலமைப்பில் எந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த ஒரு அனுமதியும் இல்லை. அந்த உரையில் 1000 ரூபாய் கொடுத்ததை அவர்கள் புகழாரம் சூட்டியிருக்கலாம், அல்லது தமிழ்நாட்டு மக்கள் சீரழிவுக்கு முழுவதுமாக மட்டுப்படுத்திய எங்களது அரசாங்கம் திராவிட மாடல் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். அதையெல்லாம் இவர் படிக்க மறுத்து தேசிய கீதத்தை முன்னெடுத்து ஒரு வாய்ப்பாக அவர் வெளியே போயிட்டார். புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் வெளியே போயிட்டார். ஆமா, அவர் வந்து அரசியல் அமைப்பை பின்பற்றி இருக்க வேண்டும். அரசியல் அமைப்புன்னா நான் வரமாட்டேன் என்று சொல்லியிருந்தால் அது பிரச்சனை இல்லை.
இவர்கள் அழைக்க கூடாது. அப்பாவு என்பவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க வந்து ஒரு மரபுப்படி அவருக்கு ஒரு இப்ப நான் வந்துட்டு கேவலப்படுத்துறது வந்து மக்களை கேவலப்படுத்துவது. நான் சொல்றது நான் வரமாட்டேங்க, எனக்கு இதுல ஒப்பு கருத்து இல்லை, நான் ரெட்டிஃபை பண்றதை நீங்க கொடுங்க. ஆரம்பத்துல வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம், அதுக்கப்புறம் இதுல இன்னென்ன கருத்துக்கள் எல்லாம் நான் மாற்ற வேண்டி இருக்கு அப்படின்னா அவர்களுக்குள்ள ஒரு ரெசிப்ரோகேஷன் வந்து நடந்திருக்க வேண்டும். நடந்து அதை ஒப்புதல் பண்ணியிருந்தால் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து 2 பேரும் நடந்துக்கிட்டாங்க. அங்க வந்து போயான்னு சொல்றது, அப்புறம் அவரு வந்த உடனே திரும்பி போறது. லைவ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப மக்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு அதுதான் சொல்ல வர. அதனால வந்து அரசியல் அமைப்பில் கவர்னர் வந்து இப்படி உரையை ஆற்றணும்லாம் ஒண்ணும் கிடையாது. உரையை ஆற்றாட்டாலும் நடத்தலாம். ஏன்னா அதுல ஏற்கனவே நடந்த உதாரணங்கள் இருக்கு. அப்ப இவரை வந்து கண்ணியப்படுத்த வேண்டியது. ஏன்னா ஒரு அரசியல் அமைப்புல கவர்னர் என்கின்ற பன்வாரிலால் புரோஹித்துக்கோ தமிழிசைக்கோ அல்லது ரவிக்கோ முக்கியத்துவம் அல்ல. அவர் அரசியல் அமைப்பினுடைய காவலர். அவர் behalf of the representative of Indian president. He is a father of Indian president. அதாவது தந்தையாக இப்பொழுது இருக்கிறார். ஒரு ஜனாதிபதி இருப்பவர் அரசியலமைப்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவனை போன்று உள்ளவர். அந்த குடும்ப தலைவனால் நியமிக்கப்பட்டவர் தான் மாநில கவர்னர். மாநில கவர்னருக்கான உரிமைகள் என்ன? நம்ம இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல போய் பார்ப்போமே. பார்த்தா பர்டன், மன்னிப்பு, அப்படி என்னன்னா அவர் வந்து ரெசிபிட், அது மட்டும் இல்லாமல் ரெமிஷன், மன்னிப்பு கொடுத்ததல், இடைக்காலத்தில் அவர்களை விடுவித்தல். ஒரு அப்நார்மல்சி சூழ்நிலை உருவானால் அதை கையாளக்கூடிய திறமையும் அவருக்கு உள்ளது. சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் தி ஸ்டேட், தி அப்நார்மல்சி. பதவி பிரமாணமே இவர்தானே சார் செய்தார். ஆமா, அதெல்லாம் இருக்கு. இதை விட்டு போட்டு அவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர் கிடையாது. இட் டசன்ட் ஹேவ் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அவருக்கு ஜுடிஷியல்ல எந்த பவரும் இல்லை. பதவியேற்று கொடுக்கறது தான் சரி. அதுக்கப்புறம் நாட்டுல வந்து ஏதாவது அபாயகரமான சூழல் நடந்தா மட்டும்தான் he wrote the letter. அதே மாதிரி ஒரு கருணை மணி கொடுக்கறாங்க, அந்த லெட்டர் பெண்டிங் பண்ணாம உடனே ஜனாதிபதி மரண தண்டனை குறைப்பு. ஏன்னா ஜனாதிபதியுடைய கிளர்க் இவர் மேல இருந்து எப்படி எடுத்து கொடுக்குறாரு இல்லையா? ஒரு ஜட்ஜி இருக்காரு, கீழே கொடுப்பானா ஐயான்னு, ஐயா பார்த்தா அதை கிளர்க்கு அடுத்தட்டு கொடுப்பான். அதே வேலைதானே தவிர இவருக்கு சுயாதீனமான டிஸ்கிரிஷனரி பவர்லாம் கிடையாது. ஹேஸ் நோ டிஸ்கிரிஷனரி பவர். ஆனா டிஸ்கிரிஷன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த டிஸ்கிரிஷன் பவர் என்னன்னா, அதாவது என்ன சொல்றது, டிஸ்கிரிஷனா வரம்பு மீறி அதிகாரம், என்ன சொல்றது தமிழ்ல தெரியல. அந்த அந்த அதிகார வரம்பு என்னன்னா, இங்கே நடக்கக்கூடிய விவகாரங்களை அவர் ஜனாதிபதி அதிகாரத்தை துஷ்பிரயோகம்னு வச்சுக்கலாமா? இன்னொன்னு, இங்கே நடந்து ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கோ, ஒரு பாலியல் பலாத்காரமோ, ஒரு வன்முறைகளோ நடந்தால், அல்லது இங்க ஒரு மதக்கலவரம் நடந்தால், சாதி கலவரம் நடந்தால், இனக்குழுக்களுக்கு இடந்தால், நாட்டுடைய சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டு போதை கலாச்சாரம் மிகைத்து போய்விட்டது, மாநிலத்தில் மக்கள் வாழுவதற்கு அச்சமுட்ட சூழ்நிலையில் இந்த விவகாரத்தை ரைட் டு ஹிம். யாருக்கு அவருக்கு ரைட் இருக்கு, ரைட் பண்றதுக்கு. அவருடைய உரிமை என்னென்றால் ஜனாதிபதிக்கு எழுதணும், ஐயா இந்த மாதிரி விஷயம். ஜனாதிபதி வில் கன்சிடர் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட். அவர் வந்து குழுவை அமைச்சு உடனே டிசால்வ் பண்ணிடலாம் மாநில கவர்னர். அதுதான் அவருக்கு உரிமை. அது எப்ப அப்நார்மல் சீன் வார்த்தை வருது. அது மட்டும் இல்லாம மன்னிப்பு கொடுக்கறதுக்கும் கேட்கலாம், தூக்கு தண்டனை கைதியை மன்னிப்பு கொடுக்க கேட்கலாம், இடைநீக்கம் செய்ய கேட்கலாம், இடைக்காலத்தில் கொடுக்க, இதெல்லாம் சில உரிமைகள் இருக்கு. ஆனால் சட்டமன்றத்தை உரிமை இவருக்கு இருக்கிறதானால் இல்லை. சட்டமன்றத்துக்கு என்ன உரிமையும் கிடையாது. சட்டமன்றத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1952 has clarified, it has given us. ஆனால் அண்ணாமலை வந்து அதை நியாயப்படுத்தி பேச, அது அரசியல் கட்சி பேசுவாங்க, எல்லாரும் ஜனாதிபதிக்கு பேசுவாங்க, நானும் பேசத்தான் செய்வேன். ஆனா என்ன சொல்றோம்னா, அவர் வந்து எக்ஸ்ட்ரீமா போய் உட்கார்ந்துக்கிட்டு இதுவரைக்கும் செய்யாத அளவுக்கு வம்பு பண்ணிட்டு இருக்காரு. யாரு? திரு மரியாதைக்குரிய நம்முடைய கவர்னர் அவர்கள். அப்ப இவர்களும் அவர்களை வைத்து அரசியல் செய்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகம். ஆக ஒட்டுமொத்தத்துல 2 பேரும் செய்யறதும் மக்களுடைய மனசாட்சியை அடகு வைத்து மக்களுக்கான விவகாரத்தை கேவலப்படுத்துகிறார்கள். இப்பொழுது மிக முக்கியமாக லைவ்ல வரும்பொழுது பொதுமக்கள் வந்து என்ன இவங்களுக்குள்ளவே சண்டையா இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியுடைய விஷயத்தை இவனு நல்லா பயன்படுத்தி அவன் ஞானசேகரனா அவன் வந்து தப்பிவிடக்கூடிய, அவன் மீது 18 வழக்குகள் இருக்கிறார் அண்ணா யூனிவர்சிட்டியில. யார் இப்ப அதை வந்து திசை திருப்பறதுக்கு ஆளுநருடைய விவகாரத்தை கையில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அதுவும் ஒரு கருத்து நிலவுது சார். ஒரு டிசென்டிவ் தி சிச்சுவேஷன் டு பி அப்பியர். அதாவது என்ன சொல்ற, ஒரு கருத்து மாறுபாடு, ஒரு என்னது போராட்ட களம், ப்ரொசஷன், ஒரு அஜிடேஷன் இஸ் a major part of our democracy. அதுதான் கேட்கிறேன். நாங்கள் ப்ரொசஷன், அஜிடேஷன், அது ஸ்லோகன், சண்டிங், இதுக்கெல்லாம் எங்களுக்கு we have a right. எது கொடுத்திருக்கு? கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு கொடுத்திருக்கு. நாங்க கான்ஸ்டிடியூஷன் ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஆனா மறுப்பு தெரிவிக்க கூடாது, மறுப்பு தெரிவிக்க கூடாது. அது எல்லாருமே வந்து கண்டனம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நின்று ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள், ஒரு பக்கத்தில் நில்லுங்கள், இந்த இடத்துக்கு வராதீங்க, நாங்க போலீஸ் விடுவோம், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், இதுதான் நம்ம புறப்பட்டோம்.
அதைத்தான் கேட்கறாங்க. ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி வந்திருக்கிறதான்னு இடதுசாரிகள் முதலாக ஆட்சியினுடைய 4வது வருஷத்துல குரல் எழுப்பு. அந்த திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளே இப்ப கேக்குறாங்க. அதைத்தான் சொல்றேன். இடதுசாரியினுடைய திருமாவளவன் அவர்கள் கூட இது குறித்து திருமாவளவன் விடுங்க, இடதுசாரியுடைய தொடர் பாலகிருஷ்ணன் சொல்றாங்க. பாலகிருஷ்ணன் அது மட்டும் இடதுசாரியுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பேர் என்னது நேற்று? சண்முகம் அவர்களும் சொல்றாங்க. நாங்க தமிழ்நாட்டுல எந்த மாடலும் கிடையாது, திராவிட மாடல் தான் சொல்றாரு. ஒண்ணு இடதுசாரி மாடல் தான் இருக்கு. இது ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா அப்படின்னு கேட்கிறாரு. சண்முகம் எடுத்தெடுப்புல 6 அடிக்கிறாரு. சோ பாலகிருஷ்ணன் சொல்றாரு. அவங்க சொல்றது காரணம் என்னன்னா, ஒரு சகிப்புத்தன்மையான ஒரு நாட்டில் மக்களின் குரல்கள் நசுக்கப்படுகிற போது அவர்களுக்கு உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய இடதுசாரிகள் மௌனியாக்கப்பட்டு போய்விட்டால் இடதுசாரிகளுடைய நம்பிக்கை மக்களின் மீது, பொது சமூகத்தின் மீதும் பொது ஊடகத்தின் மீது போயிடும் என்று அவர்களுக்கு பலர் அட்வைஸ் கொடுத்திருக்கிறாங்க. இவங்க செய்யாத ஊழல் அல்ல, திமுக செய்யாத ஊழல் அல்ல, திமுக செய்யாத வரம்பு மீறல் அல்ல. திமுகவுடைய காலத்தில் தான் மரக்காணத்தில் சாராயம், திமுகவுடைய காலத்தில் தான் கள்ளக்குறிச்சி சாராயம், கள்ளக்குறிச்சியுடைய பாலியல் வழக்குகள், பல இடங்கள்ல ஜாபர் சாதிக்கு போன்றவர்களே அங்க வெளிநாட்டில் இருந்து போதைகளை கடத்தினார்கள். திமுகவுடைய காலத்தில் தான் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. திமுகவுடைய அரசாட்சியில் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியால சொன்ன 12 வயசு சிறுமி தலித் பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு சூமோட்டாவாக எடுக்கப்பட்டது. திமுகவுடைய 11 அமைச்சர்களுக்கு மேலு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஒரே வழக்கில் ஒரே மாதிரி விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் எடுத்து திமுகவினுடைய KKSSR மீதும் தங்கம் தென்னரசன் மீதும் மறுபடி நீதி வழங்கப்பட்டதை மறுபரிசீலித்து செல்கிறார். திமுகவினுடைய பொன்முடியின் மீதுதான் இந்த ஊழல் வழக்கு இருக்கு. ஆக திமுக என்று சொன்னால் திமுகவினுடைய வரி உயர்வு, திமுகவினுடைய பத்திரப்பதிவு உயர்வு, 520 வாக்குறுதி எதுவும் செய்யவில்லை, மின் கட்டணத்தினுடைய உயர்வு, பெட்ரோலுக்கு கொடுத்த மேனிபெஸ்டோ எல்லாமே நடைமுறைப்படுத்தாமல் அவர்களோடு இவர்கள் கூட்டணியில இருந்து கொண்டு சனாதனத்தை மட்டும் எதிர்ப்பேன், அது ஒரு பக்கம் எதிர்த்துட்டுருங்க, அது தப்பு இல்லை. ஜனானத்தை எதிருங்க, அது உங்க கொள்கை. பாரதிய ஜனதாவினுடைய வகுப்புவாத அரசியல் எதுங்க, அது உங்க கொள்கை. அப்ப உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைமை கூட்டாளி இவ்வளவு தவறுகளும் செய்து மக்கள் விரோத ஆட்சி நடத்தி எதுவுமே நடக்கலையே. 4000 ரூபாய் மின் வாரியத்துக்கு மாசம் கட்டுறவன் 8000 ரூபாய் கட்ட வேண்டி இருக்க, அது எதுவுமே நடக்கலையே. வீடு பூட்டிட்டு ஊருக்கு போயிருந்திருக்கிறாரு, திரும்பி பார்த்ததுன்னா வீட்டுல யூஸ் பண்ணவே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா பில் மட்டும் 4000 ஏதோ வந்திருக்குது அப்படின்னு. அப்ப இதை கேட்காமல் இதை கேட்கறதுக்கு தானே இடதுசாரி. பாலியல் பலாத்காரம் தான் கேட்பாங்க, குடிநீர் பைப்ல அடக்கம் தான் கேட்பாங்க, உண்டியல் குடுக்குவாங்க, சாலைகள்ல கேட்பாங்க. இப்ப தூத்துக்குடியில பெருமழை பெஞ்சது, காயல்பட்டத்துல பெருமழை பெஞ்சது, அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்படவில்லை. கேட்டா மத்திய அரசு குறை சொல்றீங்க. ரைட்டு, பொருள மத்திய அரசு அநியாயம் செய்யறாங்க, மத்திய அரசு மோசமான வேலைகளை செய்யுது, அதெல்லாம் விடுங்க. அடுத்து இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு விக்டிமைஸ் இருக்கு, எல்லாம் நடக்கும், ஆணவ படுகொலை நடக்கிறது, தலித் விரோத நடவடிக்கை. இப்ப அது எந்த ஊர்ல மரத்தை கலந்தாங்களே, அது வேங்க அதுக்கு என்ன தீர்ப்பு வரலையே. அந்த தலித் மக்களுக்காக பேசக்கூடியதான இடதுசாரிகள் தொடர் பாலகிருஷ்ணன் சண்முகம் எல்லாம் பேசுவாங்க. அதை கேள்வி மக்களுக்கு எழுது. அது மட்டும் நாங்குநேர்ல 17 இடத்துல வெட்டினீங்களே, தாமிரபரண குளிச்சுட்டு வந்தனோ தலித்து பேரை சொல்லி அடிச்சான, தலித்து விரோதமாக இன்னைக்கு இருக்க, இதுக்கெல்லாம் கேட்கக்கூடிய இடதுசாரியா கேட்கலன்னு மக்கள் கேட்டான். உடனே தான் விழிச்சு கொண்டு 4வது வருஷத்துல சண்முகமும் அவர் பேர் தோழர் பாலகிருஷ்ணன் குரல் எழுப்பி இருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை அவ்வளவு ஈஸியாக இனி முறைய போவதில்லை. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை. அதுதான் சார், நேத்திக்கு ஃபர்ஸ்ட் டே அதிமுக கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள்லாம் என்ன பண்ணாங்க, இன்க்ளூடிங் எடப்பாடியார் எல்லாருமே பேட்ஜ் போட்டிருந்தாங்க, யார் இந்த சார்னு. இன்னைக்கு பாத்தீங்களா சார், எடப்பாடியார மண்ணெலி போடுங்க. எடப்பாடியார் ஒரு பாடியாரும் கிடையாது. அவர் இப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்க போறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் எடப்பாடியார் ஒழுங்கான விஷயம். அதாவது நான் ஓப்பனா சொல்றேன், உண்மையிலே தாங்க சொந்த பக்கம் என்னன்னா எல்லாத்தையும் விமர்சிக்கணும். திமுக விமர்சிக்கிறியா, பிஜேபியை விமர்சி, எல்லாரும் அப்படி இல்லையே. இவங்க எடப்பாடியாருக்கு அண்ணாமலையை நீக்கி விட்டுட்டு, இந்த கேள்விக்கு சம்பந்தம் இல்லை, அண்ணாமலையை எடுத்துட்டு இப்ப வேற யாராவது போட்டு எடப்பாடியார் அங்க சேர போறான்னு செய்தி வந்துகிட்டு இருக்கு. அது வந்துட்டு சார் இருக்கு. அதாவது யார் இந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பேட்ச் போட்டுட்டு வந்தாங்க. இன்னைக்கு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இப்போ இதுக்கு போயிருக்காங்க சட்டப்பேரவையில இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா சார், கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு யார் இந்த சார். ஆமா, அது போகுது. வேற அதிமுக இது கூட செய்யலன்னா மண்ணெல்லி போடுறாங்க அந்த தலைமை. 10 தடவை தோத்து போயிட்டு 11வது தடவை போட்டியில விக்கிற வண்டியில இப்போ 12வது தடவை இப்ப நாளைக்கு ஈரோட்ல போட்டியிட மாட்டாங்க. அவங்கள கூட சட்டப்பேரவையில போட்டிட்டு தோக்கணுங்க, போட்டிட்டு வலுவா கட்டணும்.
வலு. அதாவது தோக்கலாம் எப்படி தோக்குறோம் அப்படின்றது நாங்க முக்கியம். கட்டுமையா போட்டிட்டு சொல்லணும், மக்களே நாங்க தோத்துட்டோம், 11 முறை தோத்துருக்கோம், இந்த அநியாயம் நடக்கு. இன்னைக்கு பிஜேபி மத்தியில வந்து நான் கூட ஒரு காணொலி போட்டிருக்கேன், சரத்பவாருக்கு என்ன நிலைமை, அதை பாருங்க அந்த இன்னைக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி மோசம் போயிட்டு. அதுக்கு உதாரணம் ஸ்டாலின் அவர்கள். அவங்க நல்லா வாழணும், அவருடைய உடல்நலை நல்லா இருக்குன்னு நம்ம பிரார்த்திப்போம். அவருடைய உடல்நிலையில் ஏற்பட்ட பல கோளாறுகள். அவருடைய பையனும் கூட அவ்வளவு பெரிய திறமையான ஆளா இல்லை. அந்த பையன் கூட சரியா பேச தெரியல. யாரு? உதயநிதி ஸ்டாலின் சினிமாத்தனமா தான் பேசுறாரு. ஆகவே காவல்துறை முழுமையாக செயலிழந்து விட்டது, டிசபிள்டா இருக்கு, அதாவது ஊனமுற்ற நிலையில் இருக்கு. அப்ப அதை வந்து வலிமையாக அவர்களை கமிஷனரை கூப்பிடணும், சிட்டி கமிஷனரை கூப்பிடணும், டிஜிபியை கூப்பிடணும், சுபர்ணா போலீஸை கூப்பிடணும், ஸ்டேட் விங்ஸ்ல இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸை கூப்பிடணும், உளவுத்துறைகள், அது மட்டும் இல்லாம கவர்னரை கூப்பிடணும். இந்த கருப்பு துப்பட்டாவை எடுத்திருக்காங்களே சார், அது என்ன சொல்லுங்க. ரெண்டாவது இதை பேசி முடிச்ச போறோம். ஆக எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய மாநில போலீஸ் துறை கை வைத்திருக்கிற டிசபிள்ட் ஆயிற்று. எல்லாமே முடிஞ்சது. அவ இப்படி நடக்கிற ஆம்ஸ்டாங் கொலை என்ன கிடைச்சது? வேங்கவேல என்ன கிடைச்சது? ஒண்ணுமே நடக்கல. திருவேங்கடத்தை ஷூட் பண்ணீங்க, அப்புறமா எவனோ ஒருத்தனை, இன்னொருத்தனை கிச்சி ராஜாவை, எவனோ ஒருத்தனை சீசிங் ராஜாவை ஷூட் பண்ணீங்க. இதோட இந்த பரபரப்புக்கு தீனி போட்டு முடிச்சிருக்கீங்க. கள்ளக்குறிச்சியும் சரி, மரக்காணமும் சரி. இப்ப நேத்து ஒரு பொம்பளை பிள்ளை இறந்து போச்சு, பாவம். இந்த இதுல உளுந்து, இந்த என்னது சாக்கடைக்குள்ள அந்த அம்மா வந்து 3 லட்சம் கொடுக்குறாரு பொன்முடி. உடனே தூக்கி வீசுது. என் பிள்ளைய போயிட்டு எனக்கு 3 லட்சம், அந்த ரூபாய் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? உயிரே போன போற இந்த 3 லட்சம் புள்ள, எவனாவது எந்த தாயாவது தன் புள்ள வளர்த்து முகந்து இந்த பிள்ளைய வச்சுதான் எதிர்காலங்கிற தாய் இந்த 3 லட்சத்தை வாங்கி சாப்பிடவே திம்பலாம்? பைத்தியக்காரன், பைத்தியக்காரத்தனமான அரசாங்கம் இது. எங்க போனாலும் உடனே ரூபாய் கொடுத்துடுறது. இதான் ஒரு நியாயம்? பிரச்சனைகளை வள்ளுவன் சொன்ன மாதிரி அதற்கான ஊற்றுக்கள் என்ன? நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச்செயல். பார்க்கணும், நாடிய பாரு, என்ன காரணம், இதை எப்படி டைல்யூட் பண்றது, ஹவு டு அனிஹிலேட், எப்படி தொடை தெரியுதுன்னு பாரு. அதை விட்டு போனவனே போயிடுவாரு, போய் 3 லட்சத்தை கொடு. அந்த அம்மா சொல்லிட்டு, என் பிள்ளைய போயிட்டியா, உங்ககிட்ட போய் நான் 4 லட்சத்தை வாங்கி 3 லட்சத்தை வாங்கி இதுல நான் கருவாடும் மீனும் பிரியாணி லட்டு வாங்கி தின்று நான் விளங்க போறேனா? ஒரு தாயுடைய பரிதவிப்பு. எல்லாம் போனது. சாலைகள் நிரந்தரமாக ஊனமுட்டு போயிட்டு, எல்லா இடமும் குண்டு குழி, ரோட்ல குழியை தோண்டி போட்டிருக்கு. இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் அவ்வளவு சீற்றத்தில் இருக்கிறார். நான் சொல்லவில்லை, நான் ஒரு பத்திரிகையாளனாக மக்களிடத்திலே முகமுகமாக பேசுகிறேன். எனக்கு திமுகவும் எதிரி இல்லை, அதிமுக எதிரி இல்லை, எல்லாரும் உண்டு. மக்கள் வந்து அவ்வளவு கோபத்துல இருக்காங்க. தயவு செய்து சொல்றேன், இன்றைக்கு சண்முகமும் பாலகிருஷ்ணனும் தொடர்ந்து கொஞ்சம் மெதுவா வெளியே வராரு. யார்? நம்முடைய அண்ணன் திருமாவளவனும். அவரும் கொஞ்சம் நல்லா பேசுறாரு. வேல்முருகன் போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த எதிர்ப்பை அவர்கள் வலிமையாக வைக்கணும். இடதுசாரிகள் அனைவரும் ஒரு கூட்டத்தை போடணும். எதிர்கட்சிகள், அதாவது யாரு? திமுகவுக்கு திமுகவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் யாரெல்லாம் இருக்கிறார்? அவற்றில் பாலகிருஷ்ணன், இடதுசாரிகள், அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தோழத்தில் திருமாவளவன் அவர்கள், வேல்முருகன் அவர்கள், ஜவாஹிருல்லா போன்றவர்கள், கொங்கு அமைப்புகள் எல்லாரும் ஒன்றா கூடி உட்கார்ந்து பேசு. நாம ஆதரவு கொடுக்கிறோம், நமக்கு ஒரு தனி கட்சி நடத்துறோம், நமக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது, நமக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. இந்த 4 ஆண்டுகளில் ஆட்சிக்கு நாம் கொடுத்தவை என்ன நடந்துச்சு? இதையெல்லாம் ஒரு பட்டியலிட்டு, ஐயா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம், நாங்கள் சனாதனத்துக்கு எதிரானவர்கள் தான், ஆனா மக்களுடைய மனநிலையோ வெடிப்புக்குள்ளாகி இருக்கிறது, சீற்றம் இருக்கிறது. இது ஒரு அறச்சீட்டம். நீங்கள் இதை தொடர்வீர்களேனால், இதை கட்டுப்படுத்த மதிப்பீனா நாங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வரோம், உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், அப்படிதான் சொல்லணும். தோல்வியை பத்தி கவலை இல்லை. தோல்வி இன்னைக்கு தோக்கலாம், நாளைக்கு ஜெயிக்கலாம். வியாபாரம் ஒரு நாளைக்கு நடக்கும், 10 நாள் நடக்காது, 15 நாள் எல்லாத்தையும் சேர்த்து நடக்கும். அப்படிப்பட்ட உணர்வுகள் எதிர்கட்சிகள் இருக்கும். They should have a collective duty. I openly என்ன சொல்றோம்னா, they skipped their own responsibility. அவர்களுக்கான தனி கூட்டு பொறுப்பில் இருந்து, மக்களுக்கான விவகாரத்தில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள். இன்னொன்னு, இப்ப நீங்க சீற்றம் அப்படின்னு சொன்னீங்க, அறச்சீட்டம். அதாவது மக்கள் ஆங்கிலத்தில் சொல்றது ஆங்குஷ். இந்த வார்த்தை யார் நான் பயன்படுத்தல. இந்த ஆங்குஷ் அங்கிற வார்த்தை யார் பயன்படுத்தி இருக்கிறா? ராஜ்பவன் பயன்படுத்திருக்கிறது. அவர் வந்து லெஃப்ட் தி ஸ்பாட் பிகாஸ் ஆஃப் த ஆங்குஷ். கடும் சீற்றத்தில், ஏனென்றால் கடும் சீற்றத்தில் லெஃப்ட் ஆயிட்டார். யாரு? கவர்னர். ஏன்னா அங்க நேஷனல் அந்த வந்து இவர் பெரிய தேசபக்தர். இந்த பிஜேபி வளர்ச்சி எல்லாம் நாங்க தான், நான் தேச விரோதியா? எனக்கு இந்த நாட்டை விட்டோம் எங்க வாழ் இருக்கு? எல்லாம் நீங்க தேசபக்தர், எல்லாரும் தேசபக்தர் தான். நம்ம அண்ணா இருக்கிறாங்க, கேமரா புள்ளி, எல்லாரும் யாருமே இந்த நாட்டை விட்டு போறதில்ல. இவர்கள் மட்டும்தான். ஏங்க ஜனகன மனம் பாடினவொன்னு தேசபக்தி இல்லை. தேசபக்திக்கு பல அடையாளம் இருக்கிறது. அவர்கள் அது ஒரு கொள்கையா வச்சிருக்கிறாங்க. ஆகவே ஒரு தேச விரோதம். நான் திமுக தேச விரோத கட்சி நான் சொல்ல விரும்பல, ஆனால் இது கேலி கூத்தாக போய்கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான்.
சார் அடுத்ததா இன்னொரு சம்பவம் உங்களுக்கு நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சார், இப்போ சமீபத்துல எக்மோர் அருங்காட்சியகத்துல வந்து தொல்லியல் துறையினுடைய ஒரு கண்காட்சி மாதிரி நடந்தது. அதுல முதல்வர் மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் கலந்துக்கினாங்க. கல்லூரி மாணவிகள் போயிருக்காங்க. கல்லூரி மாணவிகள் வந்து கலர் ட்ரெஸ்ல போகும்போது அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா துப்பட்டா போட்டு போவாங்க இல்லைங்க சார். அதுல வந்து பிளாக் கலர் கருப்பு துப்பட்டா போட்டு போயிருக்காங்க. அப்போ அதுல வந்து அந்த குழந்தைகள் அந்த மாணவிகளினுடைய கருப்பு துப்பட்டா அகற்றப்பட்டிருக்கிறது. இல்ல கருப்பு துப்பட்டா எல்லாம் போட்டு வரக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இதற்கு வந்து எல்லாருமே வந்து எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? ட்ரெஸ் போடுறது அதுல ஒண்ணு, இதுல நீட்டு தேர்வுக்கு மட்டும் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற இதே அரசு கருப்பு துப்பட்டா எடுத்ததற்கு ஏன் அனுமதி கொடுத்தாங்க? அது நியாயமா சொல்லுங்க. அதாவது இது எப்படி சொல்றான்னா, நமக்குன்னு ஒரு மரபு இருக்குங்க. அதுதான் தமிழ்நாட்டுடைய பெண்கள், இப்ப கேரளா பெண்கள்லாம் அவர்களுடைய அந்த முன் அழகை காட்டுவதற்கு அவருடைய கலாச்சாரம். இப்போ சிக்கிமில் எடுத்துக்கிட்டீங்க, மற்ற வடப்பகுதியிலாம் முன் பக்கம் யாரும் போட மாட்டாங்க, மார்பகங்களை போட்டோம். நாம அப்படி இல்லை, நம்ம வந்து மார்பகங்களை மறைத்திருக்கிறோம். சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய மனுஷா இருந்துட்டு 10 வயசு 12 வயசு ஆயிட்டாலே நம்முடைய பிள்ளைகள், இப்ப இன்னைக்கு யாரும் போடுறது இல்லை. சென்னையில இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் போறாங்க, அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்படித்தான் போல ஒரு நாகரிகம். ஒட்டக்கை போடுறது, முன்னழகை காட்டுவது, டைட் ஷூ போடுறதெல்லாம் பட்டு அது வந்து நாகரிகம், அந்த விஷயத்துல போல. இப்ப இந்த பிள்ளைகள் அந்த அந்த துப்பட்டா என்பது என்னது, முன்புறமாக மறைத்து போட்டுக்கொள்வது, அப்படித்தானே? தலையில் போட்டுக்கொள்வாங்க. இல்ல தலையில எல்லாம் இல்ல சார், Dress-க்கு மேட்சா சும்மா தோள் மேல போட்டுப்பாங்க. அதான் இல்ல, சில பிள்ளைகள் தலையில் போடுவார்கள். இப்ப முஸ்லிம் பிள்ளைகள் போடுவாங்க, அவர்கள் புர்கா போட்டு தலையில் கட்டுவார்கள். அது அப்ப இந்து பிள்ளைகள், நம்ம தமிழ் பிள்ளைகள், இந்து பிள்ளை எல்லாம் ஒரே பிள்ளைகள் தான். முஸ்லீம் பிள்ளைகள், இந்து பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள் ஒரு துப்பட்டாவும் மேல போடுவாங்க. அது உள்ள போடும்போது அது வந்து எவ்வளவு கேவலமான செயல். ஒரு பொம்பளை பிள்ளை அவங்க அப்பா அம்மா பார்த்தாலே என் பிள்ளை இப்படியே விட்டுருக்காங்க, வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மாணவிகள் கருப்பு வந்து ஒரு கலர். அப்ப தலைமுடி வெட்டு. நான் என்ன கேக்குறேன், தலைமுடி எல்லாரும் வெட்டி மொட்டையா அனுப்பணும், சந்தனத்தை பூசி. முட்டா பயலுவன் கிறுக்கனா இவனெல்லாம் ராஸ்கல், கிறுக்கு பயலு. தலைமுடிய வெட்டி கருப்பு தாடி எல்லாம் மலிச்சுதான் போய் உட்காரணும். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கருப்புனா எதிர்ப்பா? ஐயப்ப சாமிக்கு கருப்பு தான் போட்டு போறான். இஸ்லாமிய வெட்டி கொடி அடையாளமாக கருப்பு தான் வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் கருப்பு கருப்பு அதெல்லாம் கிடையாது. கருப்பு அது ஒரு கலர், அது டை அடிக்கிறதா கருப்பா இருக்கிற அழகு. இமையில பொம்பளை பிள்ளைங்க இமைக்கு கருப்பு தான் திட்டுது, எல்லா பிள்ளைகளும் கருப்பு அடிக்கப்ப. அப்ப அந்த துக்கத்தை கொஞ்சமாவது அறிவு செஞ்சு பாருங்க. தங்களை அழகுபடுத்துவதற்கு கருப்பு, அப்ப துக்கம் எப்படி கருப்பாகும்? இது ஒரு திராவிட மாடலா? இது ஒரு அவன் பேரு அது தொல்லியல் துறையில ஒரு லோக்கல் காவலர் பண்ணாலும் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் என்ன சொன்னா, அந்த பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? உடனே இது முதலமைச்சருடைய காதுக்கு போகலையா? அதான் இப்ப எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்கறாங்க. நீங்க எப்படி வந்து ஒரு துப்பட்டாவை வந்து அதுவும் கருப்பு கலர் துப்பட்டாவை, அன்னைக்கு அந்த பிள்ளைகள் அவமானப்படுத்தப்பட்டு போச்சு. தங்களுடைய மார்பகத்தை மறைத்துத்தான் போக வேண்டும் என்று தாய் தன்பிகள் சொல்லுகின்ற போது, அந்த மேல பொதுவா ஒரு சுடிதார் போட்டாங்கன்னா மேல துப்பட்டா போட்டா அது ஒண்ணு எடுத்தாலும் தப்பு தான், 10 பிள்ளைக்கு எடுத்தாலும் தப்பு தானே. ஒரு யார் யார் பிளாக் கலர் போட்டு வந்தாங்களோ எல்லாரையும் எடுத்திருக்காங்க. இது எப்படி எதிர்ப்பாகும்? இது எப்படி எதிர்ப்பாகும்? அப்படி என்றால் திமுக அரசு என்ன சொல்லியிருக்கா, எதிர்ப்பென்றால் உள்ளே வரும்போது கருப்பு பெனியன் போடாத, தலைமுடிய கருப்பா வைக்காத, எல்லாம் வெள்ளை முடிய பெயிண்ட் அடி, இல்ல மொட்டை அடிச்சு சந்தனத்தை பூசி ஆண்டி மாதிரி போ கையில வச்சுக்கிட்டு, அப்பந்தான் அரசாங்கத்துக்கு நல்லது. பைத்தியக்காரத்தனமான அரசாங்கம் நடக்கப்பா அளவு. இப்படி ஒரு அரசாங்கமா? இது வந்து சாதாரணமா இல்லை. மேலும் 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 தப்பதான் செய்யறாங்க. அப்ப இந்த தப்ப செய்யறதுக்கு எங்கன்னா லேப்பிங் த கம்யூனிகேஷன் இன் பிட்வீன் அட்மினிஸ்ட்ரேஷன் வெர்சஸ் கீழே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர். அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஹெட்டா இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் செய்யக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய பியூரோக்ராட்ஸுக்கும் ஒரு இணைப்பு இருக்கணும். டு பி த ரெசிப்ரோகேஷன் இருக்கணும். ஒரு தாக்குதல் என்ன வந்திருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்கு, இமீடியட்ல முதலமைச்சர் அப்படி போயிட்டு வராரு, என்ன நடக்கு தெரியலையே. காவல்துறை அதிகாரிகள் ஏப்பா அது நாளைக்கு பிரச்சனை ஆயிரும், ஏற்கனவே ப்ராப்ளமா இருக்கும். பெண் பிள்ளைகள்கிட்ட மேல போன அங்கே எடுக்கிறதுக்கு எதுக்கு உரிமை இருக்கு? ஏன்னா சனாதனத்துல அங்க ஹிஜாப் போடுறது மட்டும் சொல்றான், அவன் எடுக்க அதை விட கேவலம் இது. அதனால கூட ஒரு நீட் தேர்வுக்கு கூட துப்பட்டா அணிந்த மாணவிகள் வரக்கூடாது. இதே திமுக சொல்லிச்சு, காதுல கம்பள கலத்தினது, தலைமுடி கொண்டைக்குள்ள பார்த்தது, இதெல்லாம் வந்து தமிழர்களின் மானம் என்று இதே சொன்ன திமுக தானே இன்னைக்கு இந்த தவறை செய்த. இந்த தவறை திமுக அரசாங்கம் தானே செய்யுது. இப்ப இது மட்டும் செய்யலாமா இவங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேக்குறாங்க. நாங்க கேட்கல, அதாவது அடிக்கடி எதிர்க்கட்சியும் கேக்குறாங்க. அடிக்கடி நம்ம சீமான் சொன்ன மாதிரி பைத்தியக்காரத்தனமான விஷயம் தான் நடக்குது நாட்டுல. இதை கேட்பதற்கு நாதியற்ற விவகாரமாக ஆயிட்டு
திமுகவிற்கு எழுதப்படாத இறுதி நாட்கள் நெருங்கி இருக்கிறது அப்படியா சொல்றீங்க? ஏன் சார் 2026ல வந்து கண்டிப்பா வருவாங்க சார். அது பார்க்கலாம், அது நமக்கு தெரியும். வந்தா வரட்டுமே, வரக்கூடாதுன்னு ஒண்ணு இல்ல, வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் இன்றைக்கு களத்திலிருந்து பல செய்திகளை நான் மக்களின் உணர்வுகளோடு நீங்க கேட்ட கேள்விக்கு என்னுடைய பார்வையை சொல்லிட்டேன். நிச்சயமாக சார், மிக அருமையாக விளக்கம் அளித்தமைக்கு நன்றி. வணக்கம் சார்.